சபரிமலை ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஐயன் ஐயப்பன் சாஸ்தாவினுடைய இந்த கலியுகத்துக்கான அவதாரம் ஐயப்பன். சாஸ்தா தர்மசாஸ்திரா 8 விதமான அவதாரம் இருக்கின்றது. இந்த 8 விதமான அவதாரங்களிலே கலியுகத்துக்கான அவதாரம் தர்மசாஸ்திரா ஐயப்பனாக நமக்கெல்லாம் அருள் புரிகின்றார். சபரிமலை என்பது கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுடைய நரம்பு நாடிகளிலே ஐயன் ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை அருளுகின்ற அற்புத தெய்வம் ஐயன் ஐயப்பன். இந்த சபரிமலையிலே இருக்கின்ற தற்போதைய அந்த மூல ஸ்தானத்திலே இருக்கின்ற விக்கிரகமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய பிரதிஷ்டா தினத்தை கொண்டாடப்படுகின்றது. அதாவது சபரிமலையினுடைய பிரதிஷ்டா தினம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இந்த சபரிமலை 1950ஆம் ஆண்டிலே 22/5/1950 இந்த நாளிலே தான் சபரிமலையிலே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அங்கே ஐயப்பனுடைய மூல விக்கிரகமானது பின்னமடைந்தது. பின்னமடைந்த அந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தை மாற்றி அந்த விக்கிரகத்தை 18ஆம் படி ஏறும்போது இடதுபுறத்திலே இருக்கின்ற ஆலய மணியாக நிர்மாணம் செய்யப்பட்டது. அதாவது பின்னமாகிவிட்ட விக்கிரகத்தை உருக்கி அதை மணிமண்டபத்திலே வைத்து விட்டார்கள். மணியாக மாற்றி மூலஸ்தானத்திலே வைப்பதற்கான அற்புதமான விக்கிரகத்தை திரு PT ராஜன் மற்றும் இருவருடைய முயற்சியினாலே 3 விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்ய தயார் நிலையில் இருந்தபோது அப்போதிருந்த தலைமை தந்திரி பிரம்மஸ்ரீ தாழவன் குடும்பம் சங்கரன் கண்டரரு அவர்களால் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு திரு PT ராஜன் அவர்களுடைய முயற்சியிலே அவர்களுடைய கைங்கரியத்தால் உருவாக்கப்பட்டு தமிழகம் எங்கும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஐயன் ஐயப்பனுடைய விக்கிரகம். பல லட்சம் பக்தர்கள் தொழுது பூஜை செய்த சிலையே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என தேவ பிரசன்னத்திலே கூறியபடி இதே நாளிலே அந்த ஐயப்பன் விக்கிரகமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மீது 2 சிலைகளிலே ஒன்று மும்பையிலும் இன்னொன்று கம்பங்குடி குடும்பத்தில் புனலூர் தாத்தா குடும்பத்திலோ உள்ளதாக தெரிகின்றது.